ஹைக்கூ அப்படிங்கிற கவிதை பிறந்தது அந்த சுமிதா ஆத்தங்கரையில தான். அந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடந்த அந்த கொடூரம் இன்னைக்கு வரைக்கும் அந்த தினம் வரும்போதெல்லாம் அப்படி ஒரு வலி தரும். மனதில் சிதைவு இருப்பவர்கள், அழுத்தம் உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இவங்க எல்லாம் அந்த காட்சியை பார்க்காதீங்க போகாதீங்கம்பாங்க. வெளியே வரும்போது கிட்டத்தட்ட நொறுங்கி உடைந்துதான் நான் வெளியே வந்தேன். இப்ப நினைச்சாலுமே எனக்கு அப்படியே கூஸ்பம்ப். அவ்வளவு புல்லரிக்க வைக்கிறது. அந்த உள்ள போனா தாய்லாந்துனா எல்லாரும் பட்டாயா அததான் போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தாய்லாந்தில் சாங்மாய் என்று ஒரு இடம் இருக்கு. நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஒன்லி ஃபார் டிராவல். எங்க போனாலும் அந்த ஊரினுடைய நதியை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனசுல ரொம்ப ஆசை இருக்கும். அது காரணம், நான் ஒரு தாமிரபரணிக்காரன். அந்த தாமிரபரணி நதியை வந்து சின்ன பிள்ளையில இருந்து பார்த்து பார்த்து லயித்து ரசித்து அந்த புருணை நதி பற்றி எழுதிய பெரும் எழுத்தாளர்களுடைய எழுத்தை மிக ஆழமா ரசிச்சு அந்த நதிக்கரை அப்படிங்கிற அந்த நதிக்கரை நாகரிகத்தை, நதியை ரசித்தது வந்து ஒரு பெரிய. என்னுடைய தமிழாசிரியர் அடிக்கடி தாமிரபரணி நதியை பேசிக்கிட்டே இருந்ததுனால அது நதிகள் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. முதல்ல நீச்சல் பழகணும்னு சொல்லி, அதுவும் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் நடந்தது. கொஞ்சம் பேர் தாமிரபரணி ஆத்தங்கரையில பேச்சு அம்மன் கோயில் முன்னாடி ஒரு இடம், அங்கதான் என்னுடைய ஒரு நண்பர் கொண்டு வந்து இறக்கி விடுறாரு. அந்த நாள் ஒரு டயர் எல்லாம் கட்டி குள்ள தூக்கி இறக்கி விட்டு அன்னைக்கு தட்டா புட்டான்னு அடிக்க ட்ரை பண்ணி அன்னைக்கு ராத்திரியே ஒரே வீசி தும்பல். அன்னைக்கு போட்டாங்க முட்டுக்கட்டு, நீ இனிமேல் நீச்சலே படிக்க கூடாது, போக கூடாது, இன்னைக்கு வரைக்கும் நீச்சல் தெரியாம இருக்கா. ஆனால் சில நேரத்தில் இப்ப நினைச்சு பார்த்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் நீச்சல் படுத்திருந்தோம்னா இன்னைக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நதியில நீந்தி கொண்டிருக்கலாமே என்று மனசுக்குள்ள தோணும். அன்னைக்கு அப்படி ஆரம்பிச்ச விஷயம். எந்த ஊருக்கு போனாலும் நதிகளை பார்க்க வேண்டும் என்கிற இந்த வருஷம் பிப்ரவரியில ஒரு வாய்ப்பு, நான் ஜப்பான் போயிருக்கேன். ஜப்பான் என்ற உடனே நமக்கு வந்து ஒரு டோக்கியோ அந்த பிரமாண்டமான ஊர் நமக்கு தெரியும். ஒரு சிறு பெரு அடர் மக்கள் தொகை இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்பம் உள்ள அந்த ஊர். அந்த ஊரில் எனக்கு பிடித்தது என்னவோ அந்த சுமிதா ஆறு தான். அந்த சுமிதா ஆறு டோக்கியோவினுடைய குறுக்க நடுக்க ஓடிக்கொண்டிருக்க ஆறுக்கு பின்னாடி பல வரலாறு இருக்கு. அந்த சுமிதா ஆற்றின் கரையில் தான் பாஷோ அப்படிங்கிற இன்னைக்கு நம்ம ஹைக்கூவை கொண்டாடுகிறோமே, ஹைக்கூ அப்படிங்கிற கவிதை பிறந்தது அந்த சுமிதா ஆத்தங்கரையில தான். பாஷோ எந்த இடத்துல இருந்து கவிதை எழுதினாரு, எந்த வாசல்ல நின்னாரு, அந்த இடத்துக்கு அந்த அருவி அந்த ஆத்தங்கரைக்கு கூட்டு போங்க என்னைய அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நண்பர்களோடு அந்த சுமிதா ஆற்றங்கரையில் நின்று அங்க உருவான நம்ம இன்னைக்கு ஜப்பான் அப்படின்னாலே புத்த மதம் என்று இருக்கு. புத்த மதத்துக்கு முன்னாடி அங்க ஒரு பெரிய நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மரபு மதங்கள் மாதிரி அங்க இருந்துச்சு. அந்த மரபு மதங்கள்ல இருந்து புத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்குள்ள மன்னர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளைத்து வருது. அந்த சுமிதா நதியினுடைய ஓட்டம் அவ்வளவு மனசுக்கு பிடிச்சது. சுமிதா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே ஜப்பான் நடந்த உடனே ஜப்பான் பயணம் என்ற உடனே மனசுக்குள்ள திட்டமிட்டது வந்து ஹிரோஷிமா. ஏன்னா எவ்வளவு வலி நிறைந்த வரலாற பள்ளி காலத்துல படிச்சிருக்கோம். அந்த ஆகஸ்ட் 6 இன்றைக்கும் மறக்க முடியுமா? அந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடந்த அந்த கொடூரம் எத்தனை ஆண்டுகள் ஆகட்டும், 1945 இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் அந்த தினம் வரும்போதெல்லாம் அப்படி ஒரு வலி தரும். அந்த ஹிரோஷிமா நகரம் ஒரு ஆற்றங்கரையில் இருக்கு. ஆனால் அந்த ஆற்றங்கரை போய்விட்டு அந்த ஆற்றின் நதியில் 4 சொட்டு கண்ணீராவது நீங்கள் விடாமல் வர முடியாது. நான் மிக மிக வேதனைப்பட்டு அழுது கண்ணீரோடு அழுது நின்ற பயணத்தில் அழுது நின்ற ஒரே இடம் அந்த ஹிரோஷிமாவினுடைய அந்த அணுகுண்டு வெடித்து சிதறிய இடத்தின் முன்னே ஓடக்கூடிய முட்டுபுஷுன்னு நினைக்கிறேன், முடபுஷு ஆறினுடைய முன்னாடி நின்று தான் வந்து நான் அழுது இருக்கிறேன். அந்த ஹிரோஷிமாவில் வந்து இங்கிருந்து ஜப்பான் போறோம் அப்படின்னு சொல்லி மொத்தமே 5 நாள் தான். ஆனால் ஹிரோஷிமா பார்க்கணும், இல்ல சார் டோக்கியோல இருந்து ரொம்ப தூரம் அப்படின்னா, டோக்கியோல இருந்து எவ்வளவு தூரம், 1200 கிலோமீட்டர். அப்ப ஒரு நாள் ஆயிரமா போயிட்டு வர, இல்ல 3 மணி நேரம் ரயில் இருக்கு அப்படின்னா, 3 மணி நேரம் வேக ரயிலில் போகலான்னு இங்கேயே டிக்கெட் போட்டு, ஏன்னா ட்ரெயின் எல்லாம் இங்கிருந்து நீங்க டிக்கெட் போட்டா கொஞ்சம் விலை கம்மி. சோ இங்க இருந்தே எப்படி போலாம், இதான் பயணம், இந்த இடத்துக்கு போலாம், யாராவது ஹிரோஷிமால கிடைப்பாங்க, முதல்ல டிக்கெட்டை போட்டுருவோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், அங்க போய் தேடிக்குவோன்னு சொல்லி ஹிரோஷிமாவுக்கு சென்னையில இருந்து பார்த்து, சரி காலையில 8 மணிக்கு இருக்கு, 7:30 மணிக்கு ஏறணும்னா அங்க வந்து 1 மணி 12:30 1 மணிக்குள்ள போயிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு போயாச்சு. இந்த ஹிரோஷிமால ஒரு பீஸ் மியூசியம் இருக்கு, உலக அமைதி மியூசியம்னு ஒண்ணு இருக்கு. அதில் உள்ளே சென்று வெளியே வருவதற்கு 3 to 4 மணி நேரம் எடுக்கும். 4 மணி நேரத்தில் நம்ம சில திரைப்படங்கள் போடும்போது மனதில் சிதைவு இருப்பவர்கள், அழுத்தம் உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இவங்க எல்லாம் அந்த காட்சியை பார்க்காதீங்க போகாதீங்கம்பாங்க. அப்படித்தான் அந்த பீஸ் மியூசியத்தினுடைய வாசலிலும் போட்டிருக்காங்க. நான் அந்த மியூசியத்துக்குள்ள நுழைஞ்சு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட நொறுங்கி உடைந்துதான் நான் வெளியே வந்தேன். இந்த ஹிரோஷிமா பீஸ் மியூசியத்துல அன்றைக்கு 8:20 காலை ஆகஸ்ட் 6 1945 போட்ட குண்டுக்கு 1 மணி நேரம் முன்னதாக அந்த நகரம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அடுத்த 1 மணி நேரத்தில் இருந்து ஆரம்பிச்சு இன்று வரை எப்படி அந்த ஊர் இருக்கிறது என்பதை முழுக்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. அத்தனையும் உண்மை ஆவணங்களோட,
சோடிக்கப்பட்ட ஆவணங்கள் அல்ல, அத்தனையும் புகைப்படங்கள், உண்மையான ஆவணங்கள். அதுக்குள்ள நுழைஞ்சு போயிட்டு இப்ப நினைச்சாலுமே எனக்கு அப்படியே கூஸ்பம்ப். அவ்வளவு புல்லரிக்க வைக்கிறது. அந்த உள்ள போனா அந்த 8:20க்கு ஒருத்தன் பியானோ வாசிச்சுட்டு இருந்திருக்கிறான். ஒரு குழந்தை வந்து அதுக்கு பாடல் பாடி, நீங்க பாத்திருப்பீங்க யூடியூப்ல வந்து இப்போ சமீபத்துல அந்த 8:20க்கு குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி 7 மணிக்கு ஒரு இசை கல்லூரியில ஒரு பையனும் பொண்ணும் பாட்டு பாடிக்கிட்டு பியானோ வாசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வெடிச்சு அவன் எங்க போனா இவன் எங்க போனா எதுவும் தெரியாது. கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துக்கு அப்புறம் அவர்கள் மறுபடி பார்த்திருக்கிறார்கள், சந்தித்திருக்கிறார்கள். அவரை பற்றி ஒரு யூடியூப்ல இருக்கு. அவங்க இன்னைக்கும் அணுகுண்டுக்கு எதிரான பேச்சை பேசி அந்த பாடலை பாடியிருக்காங்க. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த அந்த பீஸ் மியூசியத்துக்குள்ள போய் பார்த்தோம்னா அந்த 8:20க்கு அது வெடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிடங்கள்ல 3 நிமிஷத்துல 1.5 லட்சம் பேர் மடிந்திருக்கிறார்கள். நீங்க நிறைய இங்க பொறியாளர்கள், உங்களுக்கு தெரியும் ஹீட்டோட இது 2600 டிகிரி வெப்பத்தை ஒரு நிமிடத்தில் அந்த குண்டு உமிழ்கிறது. அது அந்த மஷ்ரூம் எஃபெக்ட் அப்படிம்பாங்க இல்லையா, நீங்க படம் பூரா பாத்தீங்கன்னா குண்டு வெடிச்சு மேல அப்படி காளான் மாதிரி விரிகிறது. காளான் மாதிரி விரிகிற அது மட்டும் இல்ல, விரிஞ்சு மேகத்தில் பட்டு மறுபடி அமில நீராக அது கொட்டியிருக்கிறது. பல பேர் அந்த வெப்பம் தாங்காமல் டீஹைட்ரேட் ஆகி எல்லோரும் வாயை இப்படி மழை பெய்யுது நல்ல வேலை இந்த தண்ணீரை குடிச்சிடலான்னு வாய் வச்சு வாயோடு முகமெல்லாம் வெந்த மக்கள் காட்சி. ஏன்னா அமில நீர், அது அணுகுண்டு வெடிச்சு மேகம் பட்டு அமில நீர் வச்சிருக்கு. பல மக்கள் அந்த வெம்மை தாங்காமல் அந்த மொனோஷோ அந்த பேர் சரியா வரல, அந்த ஹிரோஷிமா முன்னால ஓடக்கூடிய அந்த ஆற்றில் மொத்தமாக குதித்திருக்கிறார். குதித்தவர்கள் பல பேர் அந்த வாட்டர் கரண்ட்ல இழுத்து இறந்து போனவங்க, அந்த விழுந்த வேகத்தில் இறந்து போனவங்க, அவர்களெல்லாம் அடுத்த மணி 2 நாட்களில் அள்ளி போட்ட அவ்வளவு புகைப்படங்களும் இருக்கிறது. எப்படி புகைப்படம் இருக்கு, அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னாடி 3-4 நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் வந்து ஒரு கடிதம் அந்த ஏர் மார்ஷலுக்கு எழுதுறாரு. ஏர் மார்ஷலுக்கு வந்து எழுது, எனக்கு வந்து இப்போ நீங்க 5-6 இடம் குறிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட இல்ல 22 இடங்கள் குறிச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு இந்த 22 இடங்கள்ல எனக்கு ஒன்றும் கரெக்டா வரல. அதிகம் குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம், அதிகம் பெண்கள் இருக்கக்கூடிய இடம், அதிகம் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஆர்மி மேன் இருக்கக்கூடிய இடம், பள்ளி கல்லூரிகள் இருக்க இடமா பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு பிரசிடென்ட் எழுதின கடிதத்தினுடைய நகல் அங்க இருக்கு. அண்டர்லைன் பண்ணி வைக்கிறாங்க ரெட் லைட்ல, டாப் சீக்ரெட்னு மேல அதுல அதனுடைய நகல் அங்க வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, அப்ப டோக்கியோ வேண்டாம், ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி இஸ் பெஸ்ட் அப்படின்னு இவன் பதில் அனுப்புறான். அந்த பதில் எழுப்பின கடிதம் இருக்கு. அப்ப ஹிரோஷிமா நாகசாகில போடுங்க. போடும்போது முக்கியம், எனக்கு போடுறதுக்கு முன்னாடி 1 ஹவர்ல இருந்தே போட்டோகிராஃப் வேணும். அப்புறம் அந்த மஷ்ரூம் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியணும். அதுக்கப்புறம் எவ்ரி 2 ஹவர்ஸ் எனக்கு போட்டோகிராஃப் வேணும். சோ அதுக்கு எல்லாரையும் ரெடி பண்ணிக்கங்க. அந்த போட்டோ எடுக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்து இல்லாதபடி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று முழுக்க அந்த ராணுவம் புகைப்படத்தால் அத்தனை அவலங்களையும் சேகரித்திருக்கிறது. அதை வைத்து இந்த பிள்ளைகளும் அம்மாக்களும் இருக்கக்கூடிய இடத்துல அந்த குண்டை போட்டிருக்காங்கன்னா எவ்வளவு வன்மம் பிடித்த ஒரு இனமாக மனித இனம் இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. 1945 இல்ல, இன்னைக்கு வரைக்கும் தானே நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் காசால இன அழிப்பு நடக்கக்கூடியதா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஊர்ல நடந்த இலங்கையில நடந்த இன அழிப்பா இருக்கட்டும், உக்ரைன்ல நடந்த விஷயமாக இருக்கட்டும், ஈரான்ல நடக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஆதிக்கங்களும் ஆளுமைகளும் நடத்தக்கூடிய சாமானிய மக்களினுடைய வாழ்க்கை சிதைத்து எரியக்கூடிய வன்முறைகள், அதை காட்சியா பார்க்கும்போது பாடத்துல படிச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் படிக்கும் போது என்ன படிப்போம், ஆகஸ்ட் 6-8 தேதிகளில் ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு வெடித்தது, அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள் சொல்லிட்டு 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு போயிருவோம், தெரியாது. ஆனால் இப்படியான பயணத்தில் அதை பார்த்து விட்டு மனசெல்லாம் உடைஞ்சு நொறுங்கி போகுது. அதில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை ரத்த புற்றுநோயில் தப்பிச்சிடுறா. ஆனா தப்பிச்ச பல பேருக்கு ரத்த புற்றுநோய். அந்த பெண் குழந்தை ஷகாயி அந்த பொண்ணோட பேரு, அவளுக்கு வந்து ரத்த புற்றுநோய். அங்க ஜப்பானிய மக்கள்ல ஒரு பழக்கம் என்னன்னா, கொக்கு செஞ்சு இறைவனுக்கு வச்சா, பேப்பர்ல கொக்கு செஞ்சு இறைவனுக்கு வச்சா நோய் போயிடும், 1000 கொக்குகளை செய்து வைக்க வேண்டும் என்று அந்த பெண் குழந்தை ஷகாயி வந்து கொக்கு செஞ்சு அப்படி பக்கத்துல புத்தர் சாமிக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அது தெரிய ஆரம்பிச்சு, அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு, அவளுடைய உடல் வாடிக்கொண்டே போகிறது, வதங்கி கொண்டே போகிறாள். கிட்டத்தட்ட 660வது கொக்கு செய்யும் பொழுது அவள் உடல் பிரிந்து விடுகிறது. ஒட்டுமொத்த ஜப்பானிய குழந்தைகளும் இன்றைக்கு அந்த ஷகாயின் கொக்குகளை செய்து அவளுடைய கல்லறையில் வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. அந்த குழந்தை, அந்த ஷகாய் குழந்தையும் அந்த கொக்கு சிலையும் வந்து அந்த பீஸ் மியூசியத்தினுடைய முன்னாடி நிக்குது. அது முன்னாடி நின்றுதான் எனக்கு உடைந்து போயிட்டேன். என்ன மக்களா இருக்கும் நம்ம.
எந்த யானையாவது யானை கூட்டம்லாம் சேர்ந்து பக்கத்து வீட்டு யானை கூட்டத்தை போய் குண்டு போட்டோ இல்ல அடிச்சு நொறுக்கிய துவம்சம் பண்ணியிருக்கா? எங்கேயாவது எறும்புகள் மொத்த எறும்புகளும் சேர்ந்து கட்டெரும்பெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு இன்னொரு கிச்சு கிச்சு மூட்டுற எறும்பை போய் அடிச்சு கொண்டிருக்கா? எங்கேயாவது வந்து எலிகள் சுண்டலிகள்லாம் சேர்ந்து இன்னொரு எலிகளை கொள்கிறதா? எங்கேயாவது திமிங்கலங்கள் ஒரு திமிங்கல கூட்டமும் இன்னொரு திமிங்கல கூட்டம் கொள்ளுதா? ஆனா மனிதர்கள் இன்றைக்கும் அதை செய்து கொண்டே இருக்கும். பயணங்களில் பிரமிப்புகளும் பெரிய பெரிய சிலாகிப்புகளும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அதே அளவுக்கு இது மாதிரியான வலி நிறைந்த வாழ்க்கையும் வந்து இந்த மாதிரி பயணங்கள் தான் கொடுக்கும். இப்படி சில சம்பவங்களை பார்த்தோம்னா அதை வந்து போய் பார்க்கணும். எனக்கு முதல்ல அந்த அணுகுண்டு வெடிப்பை பத்தி அதனுடைய விவரங்களை பத்தி நான் எஸ்ராவுடைய கட்டுரையில் அந்த ஷகாய் கொக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் போய் பார்க்கணும்டா அந்த இடத்த. ஹிரோஷிமா நம்ம வந்து டோக்கியோ போறோம், அங்க போனா என் பையன்லாம் சொன்னேன்ப்பா அந்த இது இருக்கு இந்த இருக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டியில கண்ணாடி வந்திருக்கு, அதில் பெரிய பிரமிப்பு இல்லை, அது வந்துடும் அடுத்த வாரம் இங்க நம்ம ஊருக்கு. அதை பார்க்கிறது ஒரு பக்கம், அதிலையும் போய் பார்க்க பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்படியான வரலாற்று பிழைகளை நேரடியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து அந்த இடமாக இருந்துச்சு. இப்படி நிறைய ஒரு பயணங்களும் மலை ஒரு விஷயத்தை காட்டுகிறது என்றால் நதிகள் ஒரு விஷயத்தை. சுமிதா நதியில ஒரு பாஷோ, அதுக்கப்புறம் அந்த ஹிரோஷிமாவினுடைய நதியில வலி நிறைந்த வரலாறு. அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த அதுல ஒவ்வொருத்தரா விழுகிறதை சித்திரங்களாக தீட்டி இருக்காங்க. அதை பார்க்கும்போது என் தாமிரபரணியில இதே மாதிரி ஒரு ஜூலை 23 ஒரு படுகொலை நடந்தது. எத்தனையோ மக்களை அடித்து கொன்று உழுதுக்கி போட்டாங்க பல்வேறு மக்கள். அப்போ எல்லா ஆறுகளும் பல நேரத்தில் எனக்கு தோணும் ஆறுகள் மௌனமாக ஓடுவதற்கு காரணம் அலைகள் இல்லை என்றால் ஒரு ஆர்ப்பரிக்கும் சீற்றங்கள் இல்லாமல் நதிகள் ஓடுவதற்கு காரணம் அது பல வலி நிறைந்த வாழ்க்கையை சுமந்து கொண்டே ஓடுவது போல தெரியும். எல்லா ஆற்றுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கும். அது காவிரியா இருக்கட்டும், புருணையா இருக்கட்டும், பாலாரா இருக்கட்டும், அது கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு பாதையிலும் அது பல்வேறு மக்களினுடைய வாழ்வியலை கொண்டு அங்கு குற்றங்களை எடுத்திருக்கலாம், பல்வேறு பிரச்சனைகளை பார்த்து அது மௌனமாக செல்வதாகவே எனக்கு தோணும். தேம்ஸ் பார்த்தேன், தேம்ஸ் நதிக்கரையில் தேநீர் அருந்த வேண்டும் அப்படி நான் என் நண்பருக்கு கடிதம் எழுதுறேன். ராஜ்குமார் ஒருத்தர் அங்க லண்டன்ல இருக்கார், நான் இங்கிலாந்து வருகிறேன், எனக்கு ஒரு ஆசை டவர் பிரிட்ஜுக்கு கீழே ஒரு அப்படியே தேம்ஸ் பக்கத்துல தேநீர் அருந்தணும் சார், நான் கூட்டு போறேன் சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த டவர் பிரிட்ஜ் பக்கத்துல உட்கார்ந்து தேம்ஸ்ல வந்து தேநீர் அருந்தணும். அங்க பக்கத்துல ஒரு இடத்துல போய் காஃபி வாங்கிட்டு தேநீர் வாங்கிட்டு என்ன வந்து கொடுக்குறாரு. தேம்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து எவ்வளவு கவிஞர் தேம்ஸை பாடாத கவிஞர்கள் இருக்காது, எவ்வளவு பிரமாண்டமான ஆறு, கிட்டத்தட்ட கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஆறு. அதனுடைய காட்சி தேம்ஸ் அப்படின்னே மனசுக்குள்ள கண்ணுக்குள்ள வர்றது வந்து தெரியுது பார்த்தா பெரிய டவர் பிரிட்ஜ். அந்த டவர் பிரிட்ஜுங்கிறது அந்த பாஸ்கல் பிரிட்ஜ் வாங்க அப்படியே தூக்குது இல்லையா, கப்பல் போறதுக்கு வழியா மாதிரி கப்பல் தூக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிட்ஜ் தான் அந்த டவர் பிரிட்ஜ். அந்த டவர் பிரிட்ஜுடைய வழியில இருந்து பாக்குறோம். அப்போ ராஜ்குமார் சொல்றாரு, நீங்க இதை பார்த்து ரொம்ப சிலாய்க்கிறீங்க, நாளைக்கு காலையில நம்ம டவருக்குள்ள நான் உங்களை கூட்டு போறேன், அது பக்கத்துல ஒரு கேஸ்டில் இருக்கு அதுக்குள்ள கூட்டு போறேன் அப்படின்னா, ஒரு கோட்டை ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் சேர்ந்ததான். நீங்க லண்டன் அப்படின்னு கூகுள் பண்ணீங்கனாலே இந்த பிரிட்ஜ், அது பக்கத்துல இருக்க கேஸ்டில், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புகைப்படம் எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கும். அந்த கோட்டைக்குள்ள போய் பார்த்தா அங்கேயும் இதே மாதிரி 2ஆம் உலக போர்ல எவனையோ இழுத்துட்டு போய் துப்பாக்கி பிடிக்க தெரியாத பல நபர்களை கொண்டு வந்து நீ கண்டிப்பா நீ போரிடணும்னு எடுத்து மொத்தமா ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி மகன்களை கொன்று அந்த தேம்ஸ்ல போட்டிருக்காங்க. தேம்ஸ் பல நேரத்தில் பகலிலும் கருப்பாக இருக்கும் என்று ஒரு கவிஞர் எழுதுவார். எனக்கு தோணுது ஒருவேளை இப்படி எல்லாம் ரத்தங்களை போட்டதுனால அப்படி இருக்கா அப்படின்னு தோணும். நான் அதை படித்துக் கொண்டிருக்கும் போதே 2-3 நாட்களுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில் ஒரு தாயும் தகப்பனும் உக்ரைன்ல ஒரு பையனை கடத்தி கொண்டு போய் அவனை வாருக்கு கட்டாயம் நீ போகணும்னு சொல்லி கூட்டு போறாங்க. அவன் ஒரு செய்தி அனுப்பியிருக்கான், யாருன்னே தெரியலமா, இனி அவசரமா கூட்டு போறாங்க, நீ வாருக்கு போகணும்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் அவனை கிடைக்கவில்லை. அவனை வந்து போரிடத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. 60 வருஷம் 80 வருஷம் முன்னாடி அதே தான் நடந்திருக்கு, இப்பவும் அதுதான் நடக்கிறது. நான் மாறவில்லை. அன்றைக்கு தேம்ஸ்ல வந்து 2ஆம் உலக போர் முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இன்றைக்கு உக்ரைன் வார் முன்னாடியும் அதே நடக்கிறது. நண்பர்களே, இந்த மாதிரி சிந்தனைகளை நினைக்கும் போது நாம் என்ன மாறிட்டோம், என்ன படிச்சுட்டோம்? நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, எனக்கு பதிலாக மிஷின் லேர்ன் பண்ணுது, எந்த ஒரு செகண்ட்ஸ்லயும் வாழ்க்கையை வந்து அப்படி புரட்டி போடக்கூடிய அளவுல அறிவியல் வளர்ந்துருச்சு, என்ன வேணாலும் சாட் ஜிபிடி போட்டா கொட்டுது அப்படின்னு நம்ம பல விஷயம் பேசுறோம். ஆனா மானுடம் போயிடுச்சு, மானுடம் எங்க போச்சு? இந்த கேள்விகள் வந்து இப்படியான பயணங்களில் தான் கிடைக்கிறது. அந்த தேம்ஸை பார்த்து சிலாகித்த தேம்ஸ் நதிக்கரையில கியூ கார்டன் ஒரு கார்டன், ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டத்தை பார்த்து வந்த நாள்ல இருந்து நம்ம ஊர்ல அப்படி ஒரு தோட்டம் வைக்க முடியாதா? நான் அரசியல் திட்டக்குழு இருக்கும்போது நிறைய அதுக்கான சில விஷயங்களை சொல்லி இப்போ வந்து குற்றாலத்தில் அப்படி ஒரு கார்டன் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த கியூ கார்டன் வந்து அந்த அரச அம்மணி, அங்க உள்ள அரசு அம்மணி உருவாக்கி கொடுத்த ஒரு 14 கிலோமீட்டர் சுற்றளவு தேம்ஸ் அப்படியே சுத்தி போற இடத்துல நடுவுல ஒரு உலகத்தினுடைய அத்தனை தாவரங்களும் வைக்கப்பட்ட ஒரு இடமாக
அந்த கியூ கார்டன் இருக்கு, அதுவும் தேம்ஸ் கரையினுடையதா இருக்கு. அதே மாதிரி தாய்லாந்துல சாங்மாய் அப்படின்னு ஒரு இடம். தாய்லாந்துனா எல்லாரும் பட்டாயா அதை தான் போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தாய்லாந்தில் சாங்மாய் என்று ஒரு இடம் இருக்கு. அந்த சாங்மாயில உலகத்தின் அத்தனை தாவரங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. அந்த பொட்டானிக்கல் கார்டன், சாங்மாய் பொட்டானிக்கல் கார்டன்ல ஒரு நாள் ஒரு மருத்துவ கருத்தரங்கு, தாவரவியல் கருத்தரங்கு பயணிக்கிறேன். அப்ப என் கூட ஒரு அம்மா வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராங்க பொட்டானிக்கல். ஒரு வயதான அம்மா, அவங்க மடமடன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு எப்படிமா இதெல்லாம் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா எல்லாம் சொல்றீங்கன்னா, இல்ல திஸ் இஸ் மை நேட்டிவ் மெடிசின், மை கண்ட்ரிஸ் நேட்டிவ் மெடிசின், தட்ஸ் வை எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டா, ஐ எம் ஃப்ரம் குவாண்டமாலா அப்படின்னா. குவாண்டமாலாங்கிறது மேப்ல பாத்தீங்கன்னா ஒரு நிலக்கடலை சைஸ்ல தான் இருக்கும், குட்டியூண்டு. அமெரிக்கா, வட அமெரிக்காவும் தென்மேற்கடலை. அவர்கள் நாட்டில் அவர்களுக்கென்று ஒரு பாரம்பரிய மருத்துவ முறை இருக்கு. அதை பெருமிதமாக அவங்க வந்து சொல்லிட்டு வராங்க. நண்பர்களே, பயணங்களில் வெறும் மலைகளும் நதிகளும் கட்டடங்களும் கோட்டை கொத்தளங்களும் மட்டும் இல்ல, இப்படியான மனிதர்களை சந்திக்க முடியும். இப்படியான மனிதர்களை நம்ம இல்லைன்னா, பயணங்கள் இல்லைன்னா அதை பார்த்திருக்க முடியாது. சாங்மாய்க்கு போகும்போது அந்த இடம் எது என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ஹார்டிகல்ச்சரல் கான்ஃபரன்ஸ் நடக்கு. பல உலகத்தின் பல பேரும் அவரவர்கள் நாட்டு தாவரங்களை பற்றி பேச வருகிறார்கள் என்று தெரிந்துதான் நான் போனேன். பல பேருக்கு தோணும், நிறைய பேர் என்கிட்ட பேசும்போதும் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்ன சார் நீங்க எல்லாம் ஊருக்கும் டபால் டபால் பறந்து போறீங்க, யார் பணம் கொடுக்காங்க, யாருக்கு எப்படி எவ்வளவு செலவாகும்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பயணத்துக்கு தேவை மனம் ஒழிய பணம் கிடையாது. மனம் இருந்தால் கண்டிப்பாக அதற்கு பணம் வரும். நான் பல முறை என் அனுபவத்தில், நான் முதல்ல வெளிநாடு போகணும்னு நினைச்சது 1996. அது வரைக்கும் நான் விமானமே ஏறினது கிடையாது. 96 நான் வந்து முதல் கட்டுரை, என்னுடைய கட்டுரைகள் வந்து நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற தலைப்புல தமிழன் எக்ஸ்பிரஸ்ல வந்துச்சு. அதுதான் நான் எழுதிய முதல் தொடர். அந்த நோ ப்ராப்ளம்ங்கிற தொடருக்கு அது வந்து தமிழன் எக்ஸ்பிரஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப்ல இருந்து வந்த தமிழ் புத்தகம். ஒரு வாரம் நான் எழுதுனா அதுக்கு வந்து 500 ரூபாய் எனக்கு வந்து பணம் அனுப்புவாங்க. நான் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சேன். அந்த முதல் கட்டுரை வந்த உடனே நம்ம வெளிநாடு போறதுக்கு இதை பயன்படுத்தணும். சரியா ஒரு வருஷம் அந்த தொடர் வந்துச்சு. 52 வாரங்கள், 500 ரூபாய், 26,000 சொச்சம். அதுல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இதுக்காகவே ஆரம்பிச்ச அக்கௌண்ட் அது. 500 ரூபாய், 26,000 ரூபாய், 24,000 ரூபாய்க்கு மலேசியன் ஏர்லைன்ஸ்ல மலேசியாவுக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன். யாரும் கிடையாது எனக்கு. கோலாலம்பூர் போறோம், போய் அங்க போய் மலேசியா சுத்தி பார்த்து வரோம். இப்படிதான் நினைத்து மலேசியா, சிங்கப்பூர் போன எடுத்து முதல் பயணச்சீட்டு, முதல் பணம். அப்படி நம்ம வந்து குட்டி குட்டியாக சேகரிச்சு சேமிச்சுதான். நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும், இன்று வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஒன்லி ஃபார் டிராவல், பயணிப்பதற்காக. முதல்ல 500 ரூபாய் போட்டு இருந்தோம், இப்ப கொஞ்சம் கூடி இருக்கு. மாசம் மாசம் நம்ம ஏதாவது ஒரு சிறு தொகையை ரெக்கரிங் டெபாசிட்டை போட்டா அதில் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்து இப்படியான பயணங்களுக்கு போக முடியும். பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வெறும் சிலாகிப்பை தாண்டி பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கான இடங்களாக அமையும்.